ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, புழுங்கல் அரிசி வச்சு எப்படி அரிசி உப்புமா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம புழுங்கல் அரிசி போட்டுட்டு அதை எப்படி நம்ம அரிசி உப்புமா பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு அழகு புழுங்கல் அரிசி நம்ம எடுத்துருக்கோம். அது ஒரு பேனில் போட்டுட்டு வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆகும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு ரவை பதத்துக்கு நீங்கள் உடச்சிக்கணும். அதை நான் ஆறின பிறகு மிக்சியில் போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி அரிசி உப்புமா செய்யலான்னு பார்க்கலாங்க. ஸோ நம்ம அந்த அரிசி நம்மளுக்கு ஆறிடுச்சு. நான் அதை இடிச்சும் வச்சுட்டேங்க. இந்த ரவை பதத்துக்கு நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் நீங்கள் பண்ணணும். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் உடச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க. நான் ஒரு இதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு வானலியில் நான் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க பண்ண போகிறோம். ஸோ வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஸோ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதில் போட்டுடலாம். சரி, தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு தண்ணிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ ரவை, அதுக்கு 3 மடங்கு தண்ணி. ஸோ வெங்காயம் போட்டுருவோம். ஸோ இதிலே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுருங்க. ஸோ சால்ட் போட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்கு. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றியாச்சுங்க. நான் சின்ன டம்ளர் தான் எடுக்கிறேன். அதுக்கு 3 அந்த எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னா அதுக்கு 3 பாகம் நான் தண்ணி ஊற்றிட்டேன். உப்புமா பண்ணும்போது கொஞ்சம் சுடு தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சுடு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஸோ தண்ணி கொதிக்குதுங்க. இப்போது நம்ம அந்த ரவை போட்டுடலாம். ஸோ சூப்பராக திரண்டு வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு நெய் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. ஸோ எல்லாருக்குமே நார்மல் உப்மாவா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இந்த உப்மா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அரிசி உப்மா. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள்ஸ் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லியும் போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக திரண்டு வருது. எங்கேயுமே ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ டேஸ்ட் நிச்சயமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ரவை இது பண்ணும்போது முக்கால்வாசி பேருக்கு அது பிடிக்காதுங்க. பட் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. நம்மளும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.